அப்படின்னா ரெண்டும் கையால் தான் பண்ணுவோம். ஹேண்ட் கோடிங் பண்ணுறதுன்னா ஒரு கோபைலட் இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன் எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா அதுவும் எல்லாமே முடிச்சிச்சு அப்படின்னா அங்கே வந்து நாம் ஒன்றும் பண்ணதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லையா. இப்போது ஒரு ஒரு இப்படி வச்சுக்கலாமே, ஒரு பிஸ்கட் கம்பெனி இருக்குன்னு வைங்க. பிஸ்கட் கம்பெனியில் ஒரு பிஸ்கட் அப்படியே இப்படின்னு வருமா, அதில் நீங்கள் பிஸ்கட் இப்படி இருந்தால் அதை இப்படி திருப்பி விடுறது மட்டும் தான் நம்ம வேலை அப்படின்னா, அங்கே அந்த வேலையில் நீங்கள் என்ன அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க்கில் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒர்க்கில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. அப்படி இல்லைன்னா அந்த ஒர்க்கில் நம்ம என்ன ஒர்க் பண்ணோம் அந்த இடத்துல அப்படிங்கிறது தான் ஒரு கொஷின் மார்க்காக போயிடும். ஸோ நான் அதை என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நாம் ஒர்க் பண்ணோம்னா அந்த ஒர்க்குக்கு வந்து இன்னொரு டெவலப்பர் இருப்பாங்க, இல்லை இன்னொரு ஒர்க்கர் இருப்பார். அந்த ஒர்க்குக்கு என்னோடய ஒர்க்கை ஒரு பிளேஸுக்கு என்னோடய ஒர்க் பிளேஸுக்கு வந்து இன்னொரு ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது ஒருத்தருக்கு நான் பண்ண ஒர்க் எல்லாமே புரியணும். அப்படின்னா நீங்கள் பண்ணுற லாஜிக்கல் திங்கிங் வந்து புரிகிற மாதிரி அந்த இன்னொரு நான் வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் பண்ணுவேன், நீங்களும் அந்த விஷயத்துக்கு லாஜிக்கல் திங்கிங் பண்ணுவீங்க. பட் கான்செப்ட் ஒன்றா தான் இருக்கும், அவுட்புட் ஒன்றா தான் இருக்கும். அந்த அவுட்புட்டை வந்து புரிகிற மாதிரி நாம் என்ன வேலை போகிறோமோ அந்த வேலையே நீங்கள் மற்றவருக்கும் இன்னொரு ஒர்க்கருக்கும் உங்கள் ஒர்க்கை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அவருக்கு எப்படி புரியுமோ அதே வேயில் நாம் கோட் பண்ணிகிட்டே போகணும். ஏன்னா ப்ரொஃபஷனல் இப்போது வீடு கட்டுறவர் ஒருத்தர் இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுன்னு எடுத்துக்குவோம். எல்லாருமே ஒரு வீட்டு தான் கட்ட போகிறாங்க, அதுக்கு பதிலாக ஒரு என்னது மரத்தை கட்ட போகிறாங்கன்னு. ஸோ ஒரு வீடு கட்டணும்னா ஒரு மெப்பு அவர் எப்படி வேணால் போட்டுக்கலாம், பட் அது வீடுன்னு தான் வரப்போகுது. அந்த மெப் வந்து எல்லா சிவில் இன்ஜினியர்ஸும் இல்லைன்னா எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் அந்த மெப் வந்து ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு வேலை வந்து அது மேக் பண்ண போகிறதுனால தான் எல்லா இன்ஜினியர்ஸும் அந்த மெப்பை பார்த்தோன்னே ஓகே இது 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 இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, இந்த விஷயத்தில் இந்த டைமென்ஷன் இப்படி இருக்குது. டைமென்ஷன்னா இப்போது இத்தனை அடி இத்தனை அங்குலம் இத்தனை இது வந்து இவ்வளோத்துக்கு விட்டுருக்காங்க, ஏன் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மெப்லவே அவருக்கு மென்ஷன் பண்ணிருப்பார். ஸோ இந்த விஷயத்த நான் இந்த கெப்பை வந்து ஏன் விட்டுருக்கேன், இதனால் விட்டுருக்கேன் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஸோ பட் எல்லாத்தையும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் சொல்லணும்னா நீங்கள் 10 நிமிஷம் பார்க்கவே மாட்டீங்க. 1 மினிட்ஸ் ஆடுறதே ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கிளிப்பில் வந்து நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும், இல்லை எந்த விஷயம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் விட்ட ஃபோல்டையும் சொல்லியிருப்பேன். நான் விட்ட ஃபோல்டர் என்னென்னா ChatGPT யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து என்னென்னா லாஜிக்கல் திங்கிங். சில லாஜிக்கல் திங்கிங்லாம் நான் எப்படி பண்ணுவேன்னா சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப சுற்றிட்டு வந்து அந்த சொல்யூஷனை வந்து என்ன பண்ணுவேன்னா எடுத்துக்குவேன். அவுட்புட் ஒன்று தான், என் சீனியருக்கும் ஒன்றா தான் கிடைக்கும், எனக்கும் ஒன்றா தான் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் 1 ரூபா தான், எனக்கும் 1 ரூபா தான். அவன் 1 ரூபாவை கையில் இருந்து இப்படி ஈஸியாக எடுத்துருவான், நான் வந்து இப்படி என்ன எடுத்துக்கிடுவான். அவ்வளோதான். இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா போதும். ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு விட்டுட்டு இருக்கிற ஃபோல்ட்டு. இதை நான் ரீசெண்ட் டேஸில் என்னோடய சீனியர் வந்து எனக்கு சொன்ன விஷயம். ஸோ இதை நான் உங்ககிட்டையும் சொல்லிக்கிறேன். இன்னொருத்தர் வந்து நம்ம ஃபோல்டை சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றுக்கணும். அதையும் நான் வந்து சரி பண்ணிக்கிறது ஒரு வே தான் வந்து. ஆனால் பட் இன்னொருத்தவங்களோட
வேல வந்து நம்ம போகக்கூடாது. அதாவது அவரோட யூனிக் வே வந்து நான் எனக்குன்னு ஒரு யூனிக் வே வச்சிருப்பேன். எனக்கு வந்து சிம்பிளா எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே தவிர, அந்த விஷயத்துல இதுதான் லாஜிக் அப்படிங்கிறது ஓகே புரிஞ்சிருச்சு. பட் அந்த வே எடுக்கிறது, அதாவது எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒரு ரிசல்ட் ஒன்றுன்னு ஒரு ரிசல்ட் வரும்னா அதை 10லேருந்து 9 கழிச்சும் வரும், இல்லை 9லேருந்து 8 கழிச்சும் வரும். இது எப்படி பண்ணாலும் வரலாம். ஆனால் அதை சிம்பிளிசிட்டியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இந்த மெத்தட்டை தான், இந்த எத்திக்ஸை தான் சொல்லுவோம் அந்த ஒப்டிமைசேஷன் கோடுன்னு. இப்போ நான் ஒப்டிமைஸ் பண்ணாமல் ஒரு கோடு எழுதினேன்னா இன்னொருத்தருக்கு புரியாது, இன்னொரு டெவலப்பர்ஸுக்கு புரியாது. அதுதான், அவ்வளோதான். அந்த ப்ராப்ளமும் ChatGPT ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுலேருந்து ரிமூவ் ஆகிட்டு அதையும் நான் நல்லா இப்போது வீடியோஸில் நானும் பார்த்துட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நானும் அந்த ப்ராப்ளம் செஞ்சிட்ருக்கேன். பட் செஞ்சுருந்தேன், இட்ஸ் ஹேப்பன் பட் நாட் நோ. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். இப்போ அதெல்லாம் இல்லை. என்னென்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ பார்க்குறது. இவரை வீடியோ பார்த்தா புரியும், இவரை வீடியோ பார்த்தா புரியும், என் வீடியோ பார்த்தா புரியும், இவன் வீடியோ பார்த்தா தெரியாது புரியுமான்னு, இன்னொருத்தர் வீடியோ பார்த்தா புரியும் அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ணோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. இப்போ என்னையும் எடுத்துக்கோங்க, என்னோட கேரக்டர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. என்னோட கேரக்டர் எனக்கு தான் தெரியும். ஸோ நான் லேர்ன் பண்ணிக்கிற விஷயம் நான் ஒரு கன்வே பண்ணும்போது ஒருத்தருக்கு சொல்லும்போது அது எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதை அவர் புரிஞ்சுக்கணுன்னா அதை அவரோட ஸ்டைலில் புரிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொருத்தரும் 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் 4 விஷயத்த சொல்லுவாங்க. அந்த 4 விஷயமும் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு விதமாக சொல்லுவேன். அவ்வளோதான். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே பார்ப்போம். அதோட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறத பாருங்க. அவங்க மொத்தமாக பேராகிராஃபில் போட்டிருப்பாங்க, இதுதான் இப்படி தான் பண்ணணும், எந்த விஷயங்களை பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம டாக்குமெண்டேஷனை வந்து ரீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப லேசி பீப்புளாக இருக்கும். பட் லேசி பீப்புள் தான் பிகம் அ லீடர்ஸ். அந்த லேசி பீப்புளை தான் வில்கேஜ் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காண்டி லேசி பீப்புள் இருக்கிறது ஒரு பக்கம் அட்வான்டேஜ் தான். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, முதல்ல இருக்கிற வாசிச்சுட்டு கீழே இருக்கிறது வாசிக்கிறதுல. ஏன்னா ஒரு வெப்சைட்டோட விஷயம் இன்னொன்று சொல்லியிருக்கேன். இதில் ரொம்ப லெந்தாக போயிட்டு இருக்குது வீடியோ. வெப்சைட்டை வந்து நீங்கள் வீடியோவாக இருக்கணும் சரி, இல்லை எந்த ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாலும் சரி, இல்லை ஒரு வீடியோ நீங்கள் நாடகம் பார்க்குறதுனாலும் சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாடகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, வந்த உடனே கிளைமேக்ஸை முதல்ல காட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க, நடக்கும் போச்சு, அந்த நாடகம் போச்சு. அந்த நாடகத்தை முதல்ல கிளைமேக்ஸ்லேருந்து அந்த விஷயத்த காட்ட மாட்டாங்க. முதல்ல ஒரு ஃப்ளோவில் போட்டுட்டு அந்த மிடில்லையோ இல்லை அந்த அரை மணி நேரம் இல்லை ½ அந்த நாடகம் போகுது அப்படின்னா கிளைமேக்ஸை லாஸ்ட்டாக வச்சுருவாங்க. அதுவும் தொடரும் அப்படின்னு விட்டுருவாங்க. அது மாதிரி தான் இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து என்ன எப்படி அந்த விஷயம் வருது, எதனால் வருது, அந்த அவுட்புட் எப்படி எடுக்கலாம், எப்படி கோடிங் பண்ணணும், எப்படி கோடிங் பண்ணால் இந்த விஷயத்தை எடுக்க முடியும், லாஜிக்கல் திங்கிங் எப்படி இருக்கணும், எல்லாம் சொல்லிட்டு தான் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த விஷயம் எப்படி அவுட்புட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது. இது நம்ம ஆளுங்க என்னன்னா, முதல்ல இருக்கிறது வாசிக்கிறது, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தோன்னா அவுட்புட்டை பார்க்குறது. இது புரியாது. நீங்கள் ஒவ்வொன்றும் வாசிக்கும். வீடியோவில் என்ன பண்ணுறோம், வீடியோவில் 3 ஹவர்ஸோ 1 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸோ, நானும் அப்படி தான் என்னையே சொல்கிறேனே, நானும் 1 ஹவர்ஸு 2 ஹவர்ஸு 3 ஹவர்ஸு அப்படி தான் லேர்ன் பண்ணுறேன். பட் லேர்ன் பண்ணுறோம் இல்லைன்னு இல்லை, பண்ணிடுறோம். பட்
ஒன்றும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்டில் அந்த பார்த்துட்டு மட்டும் விட்டுறணும், ப்ராக்டிக்கல் பண்ணுறதில்ல. ப்ராக்டிக்கல் எப்போ வரும்னா இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது ஒவ்வொருக்கா திங்கிங் பண்ணுவோம். எப்படி எழுது இப்போ ஒரு தியரிட்டிக்கலாக இருக்கும்போது ஒரு சைக்காலஜிக்கல் விஷயம் தான். ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு விஷயத்த சொன்னால், இல்லைன்னா ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் நாம் எப்படி வந்து மெட்ஸ் படிப்போம், படிச்சிருப்போம்னா ஸ்கூல்ல எல்லாம், காலேஜ்ல எல்லாம் இல்லைன்னா ஸ்கூல்ல எல்லாம் எடுத்தீங்கன்னா மேத்ஸில் ஒரு ஃபார்முலா எழுதிருப்பாங்க. அந்த ஃபார்முலா நீங்கள் புரிஞ்சு போகணுன்னா அந்த ஃபார்முலா எழுதி விட்ட மாதிரி நானும் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துடும். அது மாதிரி தான் கோடிங்கில் வந்து நீங்கள் தியரியை பார்க்கும்போது அந்த கோடிங்ஸை நானும் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் வீடியோவிலையும் வரும். ஏன் வீடியோவை நான் எல்லாத்தோட வீடியோவும் பார்க்க வேணான்னு சொல்கிறேன்னா, கலந்து பார்க்காதீங்க. ஒன்று முடிஞ்சால் முதல்ல ஒருத்தரோட வீடியோஸ் பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இன்னொருத்தருக்கு வீடியோஸுக்கு போங்க. அதுவும் ஃபாரினர்ஸோட வீடியோஸ் வந்து நான் என்ன பார்த்துருக்கேன்னா, ரொம்ப டீப்பாக போய் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம லாங்குவேஜும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். தமிழ் முடியாத ஒரு விஷயம், நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து வேறு. நம்ம வந்து கற்றுக்கிற மொழி தான் ஆங்கிலமே தவிர வேறு ஒரு விஷயம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ வந்து 15 நிமிஷத்துலேயே முடிச்சிருக்கோம். நான் நிறைய சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது தான் கிளிக் பண்ணிங்க. எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அந்த விஷயத்த எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்னோடய விஷயம் தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, பை பாய் காய்ஸ்.